Welcome to Booster Aptitude, day 11. So, first of all, happy Father's Day. So, convey my wishes to your father. And one more thing is, இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டேவும் கூட. ஸோ முடிஞ்சா இன்னைக்கு ஒரு 5 ஆசனாஸாவது யோகா பண்ணுங்க. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அண்ட் வித் திஸ் இன்னைக்கான தாட் ஃபார் த டே என்னன்னு பார்ப்போம். யூ கான்ட் ஸ்டாப் த வேவ்ஸ் பட் யூ கேன் லேர்ன் டு சர்ஃப். உங்களால் அலைகளை நிறுத்த முடியாது, இன்ஸ்டட் அதில் சர்ஃப் பண்ண முடியும்ல. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப ட்ரபுளாக இருப்போம், இல்லைன்னா கஷ்டம் நிறைய இருக்கும். அப்போ நமக்கு வந்து என்னென்னா, கஷ்டத்தை வந்து நம்மளால் போக வைக்கவே முடியாது, அதான் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மோட்டிவேட்டடாக இருந்து அந்த கஷ்டத்துலேருந்து we can find a solution, we can learn something. ஸோ தட்ஸ் இட். அதுக்காக தான் அந்த கோட். யூ கான்ட் ஸ்டாப் த வேவ்ஸ் பட் யூ கேன் லேர்ன் டு சர்ஃப். உங்களால் சர்ஃப் பண்ண முடியும், பட் யூ கேன் ஸ்டாப் த வேவ்ஸ். இதுவும் அனானிமஸ். அண்ட் டுடேஸ் டாபிக் என்ன அப்படின்னா, பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்ன். சிஸ்டர்ன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு டேங்க், அவ்வளோதான். டேங்க்குக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக சொல்லணும் அப்படின்னா சிஸ்டர்ன். யா எக்ஸாக்ட்லி. கொரோனாவுடன், ஆமாம், கொரோனா வந்து வேவ்ஸ்னு வச்சுட்டோம் அப்படின்னா, மாஸ்க் போட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வி கேன் ஓவர் கம் த டிசீஸ். ஸோ தட்ஸ் இட். அதான் சர்ஃபிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்ப்போம். பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்ன் அப்படின்னா, pipes and cistern problems usually consist of a cistern or tank to which one or more pipes are connected to fill or empty it. அதாவது இந்த டாப்பிக்குக்கான ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு பைப் கொடுத்துருவாங்க, ரெண்டு அல்லது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேலே அவ்வளோ பைப்ஸ் இருக்கும். அந்த பைப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டேங்கை நிரப்பும், இல்லைன்னா டேங்க்லேருந்து தண்ணியை ட்ரெயின் பண்ணும். பைப்பில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து இன்லெட், இன்னொன்று வந்து அவுட்லெட். புரியணும் அப்படின்னா, இமேஜின் தி மோட்டர் பைப் இன் யர் ஹவுஸ். ஸோ வீட்டுக்கு மொட்டை மாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர்ன் இருக்கும், அதில் ரெண்டு பைப் இருக்கும், ஒன்று உள்ளே வரத்துக்கு, இன்னொன்று தண்ணி வெளியில் போகிறதுக்கு. ஸோ தட்ஸ் இட். ப்ராப்ளம்ஸ் என்ன எப்படி இருக்கும்னா, ரெண்டு பைப்போட இண்டிபெண்ட் கெப்பாசிட்டி எஃபிஷியன்சி கொடுத்துருவாங்க. இப்போ ரெண்டு பைப்பும் சேர்ந்து வந்து திறந்து விட்டாலோ இல்லை மூடினாலோ எப்போ வந்து அந்த டேங்க் நிரம்பும், இல்லைன்னா எந்த டைமில் அந்த டேங்க் வந்து காலியாகும், அப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராப்ளம்ஸ். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, a pipe can fill the tank at the rate of 16 liters per hour. In how much time can it full 1/4 of the tank if capacity of the tank is 1600 liters? ஸோ ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் த கொஷின் வந்து ஒரு பைப்போட எஃபிஷியன்சி. அந்த பைப் வந்து ஒரு ஹாரில் 16 லிட்டர்ஸோட டேங்கை ஃபில் பண்ண முடியும். வேறஸ் செகண்ட் லைன் என்னென்னா, டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 1600 லிட்டர்ஸ். ஆனால் கொஷின் வந்து இன் ஹவு மெனி டைம் கேன் இட் ஃபுல் 1/4 ஆஃப் த டேங்க். கால் டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இஃப் த டேங்க் கெப்பாசிட்டி வந்து 1600, பைப்போட எஃபிஷியன்சி வந்து 16 லிட்டர்ஸ் பர் ஹார். இப்படி இருக்கும்பொழுது எவ்வளோ நேரத்தில் கால் டேங்கை ஃபில் பண்ண முடியும், அதாவது 1/4 ஆஃப் த டேங்க். ஸோ சொல்யூஷன் என்னென்னா, 1/4 ஆஃப் த டேங்க் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ 1/4 ஆஃப் 1600 வந்து 400 liters and time taken by the pipe is 400/16.
25 hours. Clear அந்த சம்மு? ஸோ ஃபஸ்ட்டு கால் டேங்க்குன்னு எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டு பைப்போட எஃபிஷியன்சி 16 லிட்டர்ஸ் பர் ஹார். 16 லிட்டர்ஸ் பர் ஹார் அப்படின்னா 400 லிட்டர்ஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 400/16 விச் இஸ் 25 ஹார்ஸ். ஸோ 25 ஹார்ஸ் வந்து அந்த பைப் வந்து திறந்து விட்டோம் அப்படின்னா 1600 லிட்டர்ஸை ஃபில் பண்ண முடியும். கிளியர் எல்லாருக்கும்? சம் கிளியர் எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இன்னைக்கான செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, pipe A can fill a tank in 20 hours and pipe B can fill a tank in 30 hours. If both the pipes are open simultaneously, how much time they take to fill the tank? So pipe A ஓட efficiency வந்து 20 hours, pipe B ஓட efficiency வந்து 30 hours. இப்போ ரெண்டு பைப்பையும் சேர்ந்து திறந்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்கை நிரப்புவாங்க தான் கொஸ்டின். ஸோ சொல்யூஷன் வந்து டோட்டல் டைம் ஃபார் ஏ வந்து 20, டோட்டல் டைம் ஃபார் பி வந்து 30. இப்போது ரெண்டு பைப்பையும் சைமல்டேனியஸாக திறந்து விட்டு எவ்வளோ நேரத்தில் டேங்கை நிரப்ப முடியும் அப்படி சொன்னோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து xy/x+y. அதாவது x வந்து இங்கே 20, y வந்து இங்கே 30. ஸோ ஃபார்முலா வந்து xy/x+y. கிளியர்? ஸோ தான் ஃபார்முலா. ஆன்சர் சொல்ல முடியுமா? ஃபார்முலா வந்து xy/x+y. எக்ஸ் வந்து 20, y வந்து 30. ஸோ சாட் பாக்ஸில் ஆன்சர் போஸ்ட் பண்ணுறீங்களா? எஸ், 12 தான் ஆன்சர். எஸ், 12 ஹார்ஸ். இப்போது தேர்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து a pipe can empty a tank in 15 hours. Another pipe B can empty a tank in 30 hours. In how much time will completely filled tank get emptied if both pipes are drained together? Hint வந்து use the same formula xy/x+y. ஸோ ஆன்சர் சொல்ல முடியுமா? அதே ஃபார்முலா xy/x+y தான். நீங்கள் ஆன்சர் சொன்னப்புறம் நான் ஏன் அதே ஃபார்முலா போடணும்னு சொல்கிறேன். எஸ், 6th ஆன்சர். ஓகே, இப்போது ஒரு பேசிக் ரூல் இருக்குது இந்த பைப் ப்ராப்ளமில். இப்போ வந்து இன்டிஜர் நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருப்போம். அதாவது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ், சம்திங் லைக் தட் இல்லையா? இப்போது அதே ரூலை தான் இங்கே கொண்டு வர போகிறோம். ரெண்டு பைப்பையும் ஒன்றா திறந்து விட்டோம் அப்படின்னா, அதாவது செகண்ட் கொஸ்டினில் ரெண்டு பைப்பையும் ஒன்றா திறந்து அந்த பைப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபில் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஃபில் ரெண்டுமே ஃபில் அப்படின்னா xy/x+y தான் வரும். அதே மாதிரி ரெண்டு பைப்புமே எம்டி, அதாவது தேர்ட் கொஸ்டினில் ரெண்டு பைப்புமே எம்டி அப்படின்னா அதே ஃபார்முலா. இப்போ ஒரு ஃபில் ஒரு எம்டினா ஃபார்முலா மாறும். அது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த
இது புரிஞ்சதுல, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கிளியர்ல இந்த கான்செப்ட்? அதாவது ரெண்டு ஃபுல்லுமே இருந்தது அப்படின்னா xy by x plus y, அதே மாதிரி ரெண்டு எம்டி அப்படி இருந்தாலும் xy by x plus y தான் ஃபார்முலா. ஓகே, டைம் அண்ட் ஒர்க் பார்த்துருப்போம். டைம் அண்ட் ஒர்க்லையும் நம்ம இதான் பண்ணுறோம். எப்படி கேட்டிங்கன்னா, ஏவோட டைம் வந்து 10, பியோட டைம் வந்து 15 அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 1 ஹவருக்கு கண்டுபிடிப்போம், 1 டே ஒர்க் அப்படி கண்டுபிடிப்போம். ஸோ 1/10 + 1/15. ஆக்சுவலாக டு பி மோர் ப்ரிசைஸ், அங்கேயும் நம்ம xy by x plus y ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஏ வந்து 10 டேஸ் ஒரு வேலையை முடிக்கிறார் அப்படின்னா அவரோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/10. பி வந்து 20 டேஸில் முடிக்கிறார் அப்படின்னா அவரோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/20. அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், 1/10 + 1/20 போட்டு அதோட ரெசிப்ரோக்கல்ல எடுப்போம். அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணிருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/x + 1/y வந்து x + y by xy. ஆனால் டு ஃபைண்ட் தி டோட்டல் டைம்னு வரும்போது நம்ம என்ன ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ அதனால xy by x plus y. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்குக்கும் xy by x plus y ஃபார்முலா தான். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா? நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுதா? ஓகே, ஸோ இன்னைக்கான 4th ப்ராப்ளம் என்னன்னா, a pipe can fill a tank in 9 hours and B can empty a tank in 18 hours. If both the tanks are opened simultaneously, the time taken to fill the tank is. ஸோ சொல்யூஷன். ஸோ ஒரு டேங்க் வந்து ஃபில் பண்ணுறது டேங்கை, இன்னொரு பைப் வந்து எம்டி பண்ணுது. அப்படி இருக்கும்போது ரெண்டு பைப்பையும் திறந்து விட்டோம் அப்படின்னா டோட்டல் டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் எப்படின்னா சொல்யூஷன். டோட்டல் டைம் ஃபார் த ஏ டு ஃபில் த டேங்க் வந்து 9 hours. டோட்டல் டைம் ஃபார் பி டு எம்டி த டேங்க் இஸ் 18 hours. இப்போ 1 empty and 1 full. ஸோ ஃபார்முலா வந்து xy by x minus y. ஆன்சர் சொல்ல முடியுமா? x வந்து 9, y வந்து 18. Yes, 18. ஸோ ஓகே, இப்போ இது வந்து just to know, negative sign shows B is and pipe emptying the tank. ஸோ நீங்கள் எங்கெல்லாம் வந்து நெகட்டிவ்ஸ் எம்டி யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து மைனஸ் தான் போடணும். இந்த லைன் வந்து ஒரு ஹிண்ட்டு. we are going to use it in brain teaser. ஸோ இன்னைக்கான brain teaser வந்து okay, pipes A, B and C when opened together fill the tank in 15 hours. Pipe
A can alone fill the tank in 10 hours and pipe B can alone fill the tank in 20 hours. How does pipe C work? அப்படின்னா பைப் சி வந்து ஃபில் பண்ணுதா இல்லை எம்டி பண்ணுதா அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா சொல்யூஷன் we know that C is equal to A plus B plus C minus of A plus B. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா பைப் ஏபிசி கேன் டுகெதர் டைம் வந்து கொடுத்துட்டான். அது வந்து 15. அதே மாதிரி ஏவோட டைமும் கொடுத்துட்டான். அது வந்து 10. பியோட டைமும் கொடுத்துட்டான். அதனால 20. ஸோ நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு நான் சியை வர வைக்க போகிறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதாவது டோட்டல் டைம் மைனஸ் ஏ அண்ட் பியோட டோட்டல் டைம் செப்பரேட் பண்ணோம்னா we get C இல்லையா? ஸோ அந்த லாஜிக் தான். இப்போது ஏ அண்ட் பி இண்டிபெண்ட் டைம் வந்து 10 ஹார்ஸ் அண்ட் 20 ஹார்ஸ். ஸோ 1/10 ப்ளஸ் 1/20 அதாவது xy by x plus y. இப்போது together they take 15 hours. So C is equal to 1/15 minus 1/10 plus 1/20. அதாவது A plus B plus C வந்து 15 hours. So 1/15. A plus B வந்து 1/10 plus 1/20 இல்லையா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -5/60. போன ஸ்லைடில் பார்த்தோம் மைனஸ் சைன்னா is the pipe emptying the tank. So C works as a pipe emptying the tank. That's it. And clear எல்லாருக்கும்? கிளியரா இல்லை ஃபாஸ்ட்டாக போயிட்டேனா? Okay, so we formally end the session. ஸோ அதுக்காக தேங்க்யூ. அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை முன்னாடி ஸ்லைட்ஸ் ஏதாவது திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் இட் அகெயின். Otherwise we'll move on to interaction session. So let's interact. And உங்க எல்லாருக்கும் ஒரு ஒயிட் போர்டு தெரியுதா? ஸோ இன்னைக்கான இன்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஓகே. ஸோ இதுதான் கொஸ்டின். A pipe can fill a tank in 20 hours. லீக் ஆகிறதுனால
it is filled in 25 hours. இப்போ tank full இருக்கும்போது how much time will the leak take to empty it? ஸோ tank full ஆனதுக்கு அப்புறம் லீக் ஆகி டேங்க் எவ்வளோ நேரத்தில் காலி ஆகும்? that is the question. ஆன்சர் யாராவது சொல்ல முடியுமா? பர்ஃபெக்ட். உங்களை அட்மிட் பண்ணுறேன். எப்படி ஆன்சர் வந்து சொல்கிறீங்களா? ஷலை உங்களை அட்மிட் பண்ணட்டுமா கோகுல்? ஓகே. ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் கோகுல். ஹலோ. கேட்குது. ஸோ எப்படி 100 வந்தது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏ பைப் வந்து ஃபில் ஆக வந்து பைப் ஃபில் ஆக வந்து 20 ஹவர்ஸ் ஆகுது. டியூ டு த லீக் வந்து அது வந்து லீக் ஆகிறதுனால 25 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, அதாவது 5 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ஃபார்முலா படி 20 × 25 மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடில் வந்து இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 5 வரும். 5ஆல் 500 டிவைட் பை 5 பண்ணால் கரெக்டாக 100 ஹவர்ஸ் வரும். ஸோ 100 ஹவர்ஸ் டைம் எடுக்கும் லீக் ஆக. ஓகே, தேங்க்யூ கோகுல். ஸோ ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். ஓகே, யா தட்ஸ் இட். எல்லாம் புரிஞ்சுதுல்ல? ஸோ இப்படி தான் போடணும். ஓகே, கொஷனை கொஞ்சம் டஃப் பண்ணலாம் நினைக்கிறேன். ஈஸியாக சொல்லிடுறீங்க. ஓகே, ஸோ இதான் கொஸ்டின். இப்போது 36 பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர் வேணும் ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு. ஒரு பக்கெட்டோட கெப்பாசிட்டி வந்து 18 லிட்டர்ஸ். ஓகேயா? இப்போது எவ்வளோ பக்கெட் வேணும், எப்போ எவ்வளோ பக்கெட் வேணும் அப்படின்னா, கெப்பாசிட்டி ஆஃப் த பக்கெட் வந்து 2/3 ஆயிடுச்சு. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் த பக்கெட் 2/3 ஆகும்பொழுது எவ்வளோ பக்கெட் வந்து வேணும்? அதாவது 36 buckets of water fill a tank and capacity of each bucket is 18 liters. இப்போ how many buckets will be needed to fill the same tank if the capacity of each bucket வந்து 2/3 குறைஞ்சிருச்சு? அதாவது 2/3 of its present capacity இருக்கும்போது எவ்வளோ பக்கெட் வேணும்? 18 லிட்டர்ஸாக இருக்கும்போது 36
buckets வரும்போது 2/3 of this present capacity வரும்போது எவ்வளோ பக்கெட் வேணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஆன்சர், ஓ சாரி, ஆன்சர் ப்ளீஸ். யாருக்குன்னா தெரியுமா? நோ, இல்லை 18 கிடையாது. ஆஹா, நோ 42 இல்லை. ஓகே, I'll see. ஆன்சர் பார்த்துடலாம். இப்போ ப்ரெசன்ட் கெப்பாசிட்டி வந்து இப்போ 2/3 ஆகும்போது கரெக்டா? ஸோ 2/3 ஆஃப் த கெப்பாசிட்டி வந்து 12. இப்போ ப்ரெசன்ட் கெப்பாசிட்டி இருக்கும்போது 36 லிட்டர்ஸ். ஸோ 36 into 18 இது ரெண்டுத்தையும் டிவைடட் பை 12. ஏன்னா ப்ரெசன்ட் கெப்பாசிட்டி வந்து 36 into 18 ஆஃப் த டேங்க். அதோட நான் 2/3 ஆஃப் த கெப்பாசிட்டி டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு நம்பர் ஆஃப் த பக்கெட்ஸ் கிடச்சிரும். ஸோ 36 into 18 divided by 12. ஸோ அதுதான் ஆன்சர் 54. எஸ், ஸோ 54 பக்கெட்ஸ் வந்து தேவை. புரியுதா? ஏன் வந்து 36 into 12 divided by 18 divided by 12 ஏன் அப்படின்னா டோட்டல் கொடுத்துட்டான். அதாவது 36 into 18 அதோட கிவன் கண்டிஷன் 2/3 ஆஃப் த கெப்பாசிட்டி டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ வில் கெட் தி நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ். கிளியரான சம் எல்லாருக்கும்? ஓகே, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குறோன்னு இருந்தேன். ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ஃபில் பண்ணி அனுப்புவீங்களா? அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் அண்ட் இனிமேல் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு மேபி ஆன் 21st இல்லைனா 22nd டே அன்னைக்கு இஃப் ஐ கிவ் அன் அசஸ்மெண்ட், ஜஸ்ட் ஒரு ஆர்பிஐ பேங்க் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து வாட் ஆர் ஆல் த டாபிக்ஸ் ஹவ் கவர்ட், ஸோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணுவீங்களா? ஸோ தட் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நேற்று பார்த்ததே வந்து லைட்டாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். இல்லைன்னா நமக்கு தெரியாதுன்னு கிடையாது, நம்ம வந்து வி டென் டு ஃபர்கெட். ஸோ அதனால் 21st இல்லைனா 22nd டே அன்னைக்கு வி வில் பி கவரிங் மோஸ்ட்லி ஒரு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 டாப்பிக்காவது கவர் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்பிஐ கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து இல்லாத டாபிக்ஸ்லாம் போட வேண்டாம். அதாவது நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோமோ அதெல்லாம் நான் எடிட் பண்ணி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து 21st டே அன்னைக்கு நீங்கள் காலையில் அனுப்பிச்சிருவேன். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணி ஆன்சர்ஸ் ரெடியாக வச்சிட்டிங்க அப்படின்னா இஃப் யூ ஃபைன் டைம் ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் மாதிரி வச்சிடலாமா? ஸோ ஈவினிங் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செஷன் வந்து ஈவினிங் இருக்கும். ஸோ தட் இஸ் வை நான் முன்னாடியே பேசி வச்சுக்கிறேன். டேட் சொல்லணும்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி இல்லைனா 2. ஸோ ஏதாவது வேலை ஏதாவது இருந்ததுன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஈவினிங் கொஞ்சம் டைமிங்ஸ் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஓகே, செகண்ட் ஸ்டெப் ஆஃப் தி சம். ஓகே, இப்போ
2/3 ஆஃப் தி கெப்பாசிட்டி வந்து இப்போ 18 வந்து கெப்பாசிட்டிங்க. 2/3 ஆஃப் தி கெப்பாசிட்டி வந்து 2/3 இன்டூ கெப்பாசிட்டி இன்டூ 18. ஸோ 2/3 இன்டூ 18 வந்து 12 லிட்டர்ஸ். ஓகேயா? இப்போ 36 இன்டூ 18 எப்படி வந்ததுன்னா டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். ஸோ 36 இன்டூ 18 அதோட நான் வந்து 2/3 ஆஃப் த கெப்பாசிட்டியை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get the number of buckets. So 36 into 18 divided by 12, which is 54 buckets. Clear? Okay. Thank you. Thank you so much. நான் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வில் டூ இட். எப்படி நான் பண்ணலாம் தான் இருந்தேன் ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வில் டூ இட். ஸோ மேபி ஆன் ஜூனா, ஸோ ஜூலை 1 இல்லைனா 2 வந்து ஐ கன்ஃபார்ம் வித் த டேட்ஸ். வில் டூ இட். எஸ். ஸோ நம்ம have 6 minutes more. இன்னொரு குட்டி சம் ஒன்று பார்த்துலாம். Then we'll finish the session. ஸோ கொஸ்டின் வந்து ஷார்ட்டாக அடிச்சிட்டேன். இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஏ அண்ட் பி சேர்ந்து 60 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. பிஎன்சி சேர்ந்து 40 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. சிஎன்ஏ சேர்ந்து 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏ மட்டும் எவ்வளோ நேரத்தில் டேங்கை ஃபில் பண்ணணும், அதுதான். ஸோ ஆன்சர் போட்டு சொல்கிறீங்களா? ஓகே, இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு சம் ஆக்சுவலாக. இப்போ ஏ வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் பி ப்ளஸ் சி. ஹோப் எல்லாம் அப்படிதான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது பிரெயின் டீசரில் பார்த்தது வேற. அதாவது ஹவு டஸ் த டேங்க் ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஐ மீன் ஹவு டஸ் அ பைப் ஒர்க். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் பி ப்ளஸ் சிக்கு என்ன அர்த்தம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து டோட்டல் டைம் டு ஃபில் தி ஹாஃப் டைம். இப்போது ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் வந்து 1. ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து ஹாஃப். இதனால ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 1/60 plus 1/40 plus 1/30. ஸோ இதோட நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்னா
1/2 மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் ஏன் இங்கே 1/2 வந்ததுன்னா ஹாஃப் டேங்க் தான் ஃபில் பண்ணுறது. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இந்த 1 வந்து ஹோல் டேங்க் 1 இன்ட்டு ஹாஃப் ஏன் பண்ணுறோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து ஹாஃப் டேங்க் தான் ஃபில் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3/80 வரும். இதோட 3/80 minus b plus c 40. So 1/40 which is equal to 1/80. So 80. That's it. போன சம்ல வந்துட்டு okay, we'll end this session. Clear then எல்லாருக்கும் இந்த sum. Equated to 1 னா total time வந்து 1. நம்ம total work வந்து எப்படி 1 ன்னு assume பண்ணோமோ அந்த மாதிரி total tank இல்லைனா filling tank வந்து 1. ஸோ அதுதான். Okay, it's time I think. We'll end this session. So thank you.